ரெடியா சார்? சொல்லுங்க. நீங்க ஆதாரத்தை படிச்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க இல்ல நீங்க நீங்களே சொல்லுங்க. நான் சரின்னா சரின்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். இல்ல நீங்க அப்படி இல்ல, நீங்க ஆதாரம்லாம் பேசுற நினைக்க கூடாது. இல்ல இல்ல நீங்க பேசுங்க. நீங்க என்ன ஆதாரத்தை வச்சிருக்கீங்களோ சொல்லுங்க. வேணாம் சார், சொல்லுங்க. வேணாம், விட்டுருங்க. நீங்க அதுக்கு இல்ல சார், வேண்டாம், விடுங்க. அது எதுக்கு நீங்க அதை சொல்லி உங்களை காயப்படுத்தணும்? விடுங்க. அதெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது ஒருத்தருக்கும் காயம் இல்ல. நாட்டுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். விட்டுருங்க. அந்த ஆதாரத்தை நான் காட்ட விரும்பவில்லை, அவருக்கும் சொல்ல விரும்பல. அது ஆனா ஒரு பெரிய பிரேக்கிங் தான், ஒரு பெரிய ஆதாரம் தான், பட் காட்ட விரும்பல. சரியா? இப்போ நான் ஒரு ஆதாரம் இருக்கு காட்ட விரும்பல அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஏங்க அவர் சந்தேகம் வருது, ஏதோ ஒரு சந்தேகம் வருது, நீ ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லுவீங்களே, உன்ட்ட வச்சிருக்கேனா நீ காட்டுப்பா சொல்லுவீங்கல்ல. இப்போ அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். 65 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள்னு சொல்கிறேன். எப்பா லிஸ்ட்டை கொடுப்பா. கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? தர மாட்டாங்க. ஏன் தர மாட்டாங்க தெரியுமா? ஏற்கனவே ஐயா மோடி படித்த சர்டிஃபிகேட்டே நமக்கு தரலைங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா?